என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆபிரகாமின் ஜெபம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 33 வரை. ஆபிரகாமின் ஜெபம். தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பிப்போகும்படி அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 19:29. தேவனும் ஆபிரகாமும் உரையாடுகிறார்கள். சோதோமுக்காக ஆபிரகாம் வேண்டிக் கொள்கிறான். சோதோம் அழிக்கப்படக்கூடாது என்று கருதுகிறான். ஒரு பட்டணத்தில் பாவிகள் இருந்தால் அழிக்கலாம், ஆனால் நீதிமான்கள் இருந்தால் அழிக்கப்படக்கூடாதே என்று மன்றாடுகிறான். 50 நீதிமான்கள் இருந்தால் என்று தொடங்கி, ஒருவேளை சோதோமில் அதைவிட குறைவானவர்கள் இருந்தால் என்று சிந்தித்து பேரம் பேசுவது போல் படிப்படியாக எண்ணிக்கையை 10 வரை குறைக்கிறான். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசும் முறையில் பணிவு இருக்கிறது. சோதோம் மக்கள் மீது கரிசனையும் இருக்கிறது. தேவனை சர்வலோக நியாயாதிபதி என்று அழகாக கௌரவப்படுத்துகிறான். அந்த தொடர் 2ஆம் வருகையில் அவர் சர்வலோக நியாயாதிபதியாக வருவார் என்பதை உணர்த்துகின்றது. தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் எனும்போது தன்னை தூளாய் சாம்பலாய் தாழ்த்துகிற அந்த பக்தனின் தாழ்மை நமக்குள் அவனை உயர்த்துகிறது. மீண்டும் மீண்டும் எண்ணிக்கையை குறைத்து பேசும்போது ஆண்டவருக்கு கோபம் வந்துவிடுமோ என்று எண்ணி 2 முறை ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக என்று முன்னெச்சரிக்கையாக சொல்கிறான். இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன், இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அச்சத்தோடு சோதோமுக்காக மன்றாடுவது நம் மனதில் அருமையான ஜெபக் காட்சியாய் நிலைத்து விடுகிறது. சோதோமில் 10 நீதிமான்கள் கூட இல்லை போலும். எனவே தேவன் அதை அழித்து விடுகிறார். அதே சமயம் ஆபிரகாமின் ஜெபமும் வீணாகவில்லை. லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தப்பிப்போகும்படி அனுப்பிவிட்டார். இந்த ஆபிரகாமின் ஜெபத்திலிருந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உருக்கமாகவும் பணிவாகவும் ஜெபிக்க வேண்டும், விடாப்பிடியாய் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் என்றெல்லாம் புரிந்து கொள்கிறோம். தனக்காக மட்டும் ஜெபிப்பவன் ஆபிரகாமின் சந்ததி அல்ல. தேவனுக்கே கட்டளையிடுகிறார் போல மிரட்டும் குரலில் இந்த நோயை அகற்றும் என்று ஜெபிப்பவனும் ஆபிரகாமின் சந்ததி அல்ல. உள்ளத்தில், குரலில், சொல்லில் எல்லாம் தாழ்மை இருப்பது ஆண்டவரோடு பேசும் அழகாகும். உள்ளத்தில், குரலில், சொல்லில் எல்லாம் தாழ்மை இருப்பது ஆண்டவரோடு பேசும் அழகாகும். தீர்மானம்: மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன், பணிவோடு ஜெபிப்பேன்.